அடுத்தபடியாக வாங்க, சூரா மனனம் என்ற பெயரில் முகமது அஸ்லம், முகமது ரிஹான், முகமது நஃபீஸ் 3 பேர் வாங்க. சூரா மனனம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பே சூரத்துல் ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லஸீன أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்துச்சா இல்லையா? நல்லா இருந்துச்சா? சொல்ல மாட்டேன்றீங்களே. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். 3 பிள்ளைங்களும் சின்ன பிள்ளைங்க, 1வது 2வது படிக்கிற பிள்ளைங்களுடைய வாயில் வரக்கூடிய அந்த அல்ஹம்து சூரா தஜ்வீதோடு ஓதக்கூடிய அந்த பிள்ளையுடைய பாக்கியத்தை பாருங்க. இதெல்லாம் 1 வருஷம் கூட ஆகலை. என்னங்க, 1 வருஷம்தான், அது கூட ஆகலை. ஹிஸ்புல்லா மாசாவுடைய வளர்ப்பு பாருங்க. அந்த உஸ்தாத்மாவுடைய எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த பிள்ளைய பாருங்க. சும்மா இல்லைங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பின்னாடி அந்த ஹஜ்ரத்துமார்கள் அந்த உஸ்தாதுமார்கள் எவ்வளவு சிரமம் எடுத்திருந்தா, அந்த மதரசாவுடைய நிறுவனர் எவ்வளவு சிரமம் எடுத்திருந்தா இந்த பிள்ளைங்க இந்த மாதிரி ஆகியிருக்குன்னு பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு நீங்களும் காரணம் தான். கரெக்டாக மதரசாவுக்கு பிள்ளையை அனுப்பி அந்த பிள்ளைங்களை பார்த்து அந்த பிள்ளைங்களை ஒழுங்காக ஓதுறாங்களா இல்லைங்களான்னு பார்க்குறீங்களா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், அதுவே போதும்.